ராஜஸ்தானை சேர்ந்த ஏடிஎம் கொள்ளையர்களை தமிழ்நாடு போலீசார் சினிமா பாணியில் சேசிங் செய்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள். இதில் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மற்றவர்களை காவல்துறையினர் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திருச்சூரில் ஏடிஎம்களில் கொள்ளையடித்தது ஹரியானாவை சேர்ந்த மேவாட் கொள்ளையர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. தென்னிந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட ஏடிஎம் இயந்திரங்களில் இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் எனவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. தென்னிந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட ஏடிஎம் கொள்ளையில் இவர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டெய்னருடன் கார் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட ஏடிஎம் இயந்திரமும் உள்ளே இருந்திருக்கிறது. இந்நிலையில் தற்போது இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சம்பவ இடத்தில் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் டிஐஜி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். இந்த கொள்ளை கும்பல் மேவாட் கும்பலை சேர்ந்தவர்கள் என தற்பொழுது முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் கண்டெய்னரில் கார் மற்றும் ஏடிஎம் இயந்திரம் உள்ளே இருந்திருக்கிறது. முதற்கட்டமாக 65 லட்சம் அந்த காரில் இருந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கூடுதல் விவரங்கள் என்ன குணசேகரன்? கேரளா மாநிலம் திருச்சூரில் அதிகாலையில் நடந்த ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் தான் அந்த கொள்ளையடித்து கொண்ட பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் செல்லும் பொழுதுதான் தற்பொழுது தமிழக போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார்கள். ஒரு சினிமா பாணியில் துரத்தி சென்று கைது செய்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் தான் ஒரு பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக போலீசாரை நோக்கி இவர்கள் துப்பாக்கியாலும் ஆயுதங்களாலும் தாக்கியிருக்கிறார்கள். இதில் 2 போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக குமாரபாளையத்தை அடுத்திருக்கக்கூடிய பச்சாபாளையம் என்ற இடத்தில் இவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து கடந்து செல்லும் பொழுதுதான் இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு போலீசார் இந்த கண்டெய்னர் லாரியை துரத்தி கொண்டு வந்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த கண்டெய்னர் லாரியை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளாகத்தான் அந்த கார் தற்பொழுது நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். பதிவின் எதுவும் இல்லாத ஒரு புத்தம் புதிய ஒரு சொகுசு கார் ஒன்று இதற்குள் இருக்கு. அந்த சொகுசு காரை பயன்படுத்தித்தான் இந்த கொள்ளையர்கள் இந்த கொள்ளையை அரங்கேற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கு பிறகாக அந்த கார் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பணத்துடன் ஒரு பெரிய கண்டெய்னர் லாரிக்குள்ளாக அந்த காரை பதுக்கி வைத்து அதற்கு பிறகு இந்த வாகனத்தின் மூலமாக, அதாவது கண்டெய்னர் ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட இந்த கண்டெய்னர் லாரி மூலமாக வட மாநிலத்திற்கு தப்பிச் செல்கிறார்கள். கேரள போலீசாரினுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு 2 மாநில போலீசாரினுடைய அந்த சோதனை சாவடிகளையும் கடந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லும் பொழுதுதான் குமாரபாளையம் அருகே இந்த போலீசாரினுடைய பிடியில் இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு துரத்தி சென்று இவர்கள் பிடிபட்டு அதுக்கு பிறகு விசாரணை நடத்தும் பொழுதுதான், இதை ஆய்வு செய்யும் பொழுதுதான் உள்ளே இது போன்ற ஒரு கார் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதும் அதில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. பிடிக்கும் பொழுதுதான் 2 போலீசாருக்கு காயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். ஒரு 6 பேர் தற்பொழுது விசாரணைக்காக அவர்கள் பிடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வெப்படைக்கு அருகே இந்த கண்டெய்னர் என்பது பிடிக்கப்பட்டு ஈரோடு சங்ககிரி செல்லக்கூடிய இந்த சாலையில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவ இடத்திலும் கூட டிஐஜி மற்றும் அதே போன்று நாமக்கல் மாவட்ட எஸ்பி ஆகியோர் நேரில் வந்து பார்வையிட்டு விசாரணையை நடத்தி சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது தடய அறிவியல் நிபுணர்கள் தற்பொழுது நேரில் வந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த காரில் பதிவாகி இருக்கக்கூடிய கைரேகை மற்றும் உள்ள இருக்கக்கூடிய பொருள்கள், தடயங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்யக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 4 பேர் கொண்ட குழு வந்திருக்கிறார்கள். தடய அறிவியல் துறையில் நிபுணர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் தற்பொழுது அந்த கார் மற்றும் கண்டெய்னருக்குள்ளாக இருக்கக்கூடிய தடயங்கள், வேறு என்னென்ன இந்த கொள்ளையர்களால் இங்கு இருக்கக்கூடிய அந்த தடயங்களை சேகரிக்கக்கூடிய அந்த பணியில் வந்து தற்பொழுது ஈடுபட்டிருக்காங்க. இதுபோன்று யாருமே வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது சாதாரணமாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு ஆயிரக்கணக்கான கண்டெய்னர் லாரிகள் இதுபோன்று செல்லக்கூடியதை நம்ம வழக்கமாகவே பார்க்க முடியும் சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில். ஆகவே இந்த கண்டெய்னர் லாரியை பார்க்கும் பொழுது கூட யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமுமே வராது.
ஏன்னா அங்கு கொள்ளையடிக்கும் போது கூட அங்கு பதிவாகி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளில் இந்த இது போன்ற ஒரு காரில் வந்து தான் கொள்ளையடித்து சென்றக்கூடிய அந்த காட்சிகள் அங்கு கேரளாவில் கூட பதிவாகி இருந்தது. இது போன்ற ஒரு காரை மையப்படுத்தித்தான் அங்கு போலீசாரினுடைய அந்த தேடுதல் வேட்டை என்பதும் கூட இருந்திருக்கும். ஆனால் இந்த போலீசாரை ஏமாற்றுவதற்காக கண்ணீர் மண்ணை தூவிவிட்டு இது போன்ற ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ளாக இது போன்ற அந்த சொகுசு கார் மற்றும் பணத்தை பதுக்கிவிட்டு சர்வ சாதாரணமாக இந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக அவர்கள் கேரளாவிலிருந்து வட மாநிலத்திற்கு அவர்கள் தப்பிச் செல்ல முயன்று இருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் தற்பொழுது இங்கே வந்து போலீசாரினுடைய பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் இதுபோன்ற வடமாநில கொள்ளையர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் உள்ளிட்ட இந்த தென் மாநிலங்களில் அவர்கள் கைவரிசை காட்டுவது, வங்கிகளில் கொள்ளையடிப்பது, இதுபோன்று ஏடிஎம்களில் சூறையாடி அவர்கள் பணத்தை அபகரிப்பது போன்றவற்றில் ஈடுபடக்கூடியதை நாம் இதற்கு முன் பல சம்பவங்களில் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் இங்கிருந்து எளிதாக அவர்கள் தப்பிச் சென்றதற்கு பிறகு அவர்களை அந்த வட மாநிலத்திற்குள்ளாக சென்று நமது போலீசாரோ அல்லது தென்மாநில போலீசார் சென்று அவர்களை கைது செய்வது என்பது ஒரு மிகப்பெரும் ஒரு சவாலான ஒரு காரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக போலீசாரே சமயோஜிதமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிகளை பிடித்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்தின் போதுதான் 2 போலீசாருக்கும் காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குணசேகரன், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திருச்சூர் காவல் ஆணையர் திரு இளங்கோ அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். கடந்த 6 மாசத்துல 15 ஏடிஎம் கொள்ளையில இந்த கொள்ளை கும்பல் ஈடுபட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. தென்னிந்தியாவில் மட்டும் 6 மாதமா இந்த கொள்ளை கும்பல் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க பவாரியா கும்பலா இல்ல ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மேவாட் கும்பலா என்று இன்னும் முழுமையான தகவல் கிடைக்க பெறல. தமிழ்நாடு போலீசார் அவர்களை சினிமா பாணியில் சேசிங் செய்து மடக்கி பிடித்திருக்காங்க. திருச்சூர்ல இருந்தும் தனிப்படை குழுவினர் தற்பொழுது தமிழ்நாடு வர இருப்பதாக சொல்றாங்க. உங்களுடைய கருத்துக்கள் சார்? இது நம்ம திருச்சூர் சிட்டி லிமிட்ஸ்ல 2 ஏடிஎம்மும், அதுக்கு முன்னாடி திருச்சூர் ரூரல் டிஸ்ட்ரிக்ட் லிமிட்ல ஒரு ஏடிஎம், 3 ஏடிஎம் இன்னைக்கு காலையில 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்போ அது கேஸ் கட்டுருக்காங்க, முன்னாடி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 2021 கேரளாவில் நிறைய சம்பவம் நடந்திருக்கு கண்ணூர்ல. சிமிலர் மோடஸ்னால நம்ம வந்துட்டு இது இந்த மேவாட்டு நூ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு சஸ்பிஷன் இருந்துச்சு. பேஸ்ட் ஆன் தட் கார் இல்லை கண்டெய்னரில் தான் அவங்க எஸ்கேப் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அலர்ட் வந்து நம்ம ஜென்ரலாக எங்கள் நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதே மாதிரி கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம் அண்டு நாமக்கலுக்கெல்லாம் நம்ம ஜென்ரலாக கொடுத்துருந்தோம். கார்லேயோ இல்லை கண்டெய்னர்லேயோ அந்த மாதிரி சான்ஸ் இருக்குன்னு அது வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே இருக்கிற விவரம் வந்து நம்ம கிட்ட இல்லை. தமிழ்நாடு போலீஸ் தான் சொல்லணும். நாங்கள் என்ன தீவிரம் வந்து அனுப்பிச்சிருக்கோம். சார், கேரளால மட்டும் எத்தனை ஏடிஎம்ல இந்த கொள்ளை கும்பல் கொள்ளையடிச்சிருக்காங்க? எந்தெந்த இடத்துல இந்த கொள்ளை கும்பல் அரங்கேற்றிருக்காங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? கேரளால மட்டும் கேரளால இப்போ 3 இடத்துல, திருச்சூர் மாவட்டத்துல, திருச்சூர் சிட்டி போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்ல 2 இடத்துலையும், திருச்சூர் ரூரல் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. இந்த கொள்ளை கும்பல் வந்து கேரளால இருந்து தப்பி செல்றதுன்னு முன்னாடி நீங்க தமிழ்நாடு போலீசாருக்கு வந்து ஏற்கனவே தகவலை சொல்லிட்டீங்களா? அது பற்றி சொல்ல முடியுமா சார்? நாங்கள் யூஸ்வலாக போலீஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் அதே மாதிரி நெய்பரிங் ஸ்டேட்ஸுக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா போலீஸுக்கு அலர்ட் கொடுத்துருந்தோம். ஸ்பெசிஃபிக் அலர்ட் நம்ம கொடுத்தது வந்து கார்லேயோ இல்லை கண்டெய்னர்லையோ போவாங்க அப்படின்னு அலர்ட் வச்சுருக்கோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். தொடர்ந்து செய்தியாளர் குணசேகரன் அவரிடம் பேசலாம். குணசேகரன், கேரளால மட்டும் 3 ஏடிஎம்களை இவர்கள் கொள்ளையை அடித்திருப்பதா தற்பொழுது திருச்சூர் காவல் ஆணையர் இளங்கோ அவர்கள் நம்முடைய சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த கண்டெய்னர்ல எத்தனை லட்சம் ரூபாய் இருக்கிறது, தற்பொழுது அந்த பணத்தை எண்ணும் பணியானது தொடங்கிவிட்டதா? விவரங்கள்? நிச்சயமாக ஆணையர் சொன்னதை போலத்தான் கேரளாவில் திருச்சூரில் வந்து மொத்தம் 3 ஏடிஎம்களை அதிகாலையில் கொள்ளையடித்து கொண்டு இந்த தப்பிய கும்பல் தான் சுற்றி வளைக்கப்பட்டு தமிழ்நாடு போலீசாரால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் அந்த காருக்குள்ளாக எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை இன்னும் முழுமையாக எண்ணக்கூடிய பணி என்பது நடைபெறவில்லை. அதற்கு முன்பாகவே தற்பொழுது அந்த தடவியல் அறிவியல் துறையினர் வந்து அந்த இருக்கக்கூடிய தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் தான் தற்பொழுது முதல் கட்டமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் பயன்படுத்தப்பட்ட வேறு ஏதேனும் பொருட்கள் இதில் என்னென்ன இருக்கின்றன, வேறு என்ன ஆயுதங்கள் உள்ளே வைத்திருக்கிறார்களா போன்ற பல விஷயங்களை அவர்கள், அதாவது குறிப்பாக நாம் நேரடியாகவே பார்க்கலாம், அதை மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த அளவீடு எடுத்து அதை குறிக்கக்கூடிய பதிவேடுகள் குறிக்கக்கூடிய அந்த பணியிலும் கூட ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் அந்த காருக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய அந்த பணம் எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்த முழுமையான தகவல் வரும். குறிப்பாக திருச்சூரை பொறுத்த வரைக்கும் நகர்ப்பகுதியில் 2, புறநகரில் 1 என 3 ஏடிஎம் இயந்திரங்களில் 65 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக அங்கு இருக்கக்கூடிய போலீசார் வந்து தகவல்களை சொல்லியிருந்தாங்க. அதற்காக
தப்பிப்பதற்காகத்தான் பாணியர் குறிப்பிட்டது போல ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்தில், அதாவது தமிழகத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த போலீசாரும் கூட உஷார்படுத்தப்பட்டிருந்ததாகவும் கூட அவர்கள் சொல்லியிருந்தார்கள். வாகன தணிக்கையும் கூட செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த வாகனம் கூட இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வரும்பொழுது தற்பொழுது போலீசாரினுடைய பிடியில் சிக்கி தற்பொழுது இந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கட்டமாக டிஐஜி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணை முடித்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட, அதாவது காயமடைந்திருக்கக்கூடிய 2 காவலர்களை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட போலீசாரினுடைய நகர்வாக இதில் இருக்கக்கூடிய பணம் மற்றும் தடயங்கள், மிக முக்கியமாக இந்த வழக்குக்கு தேவைப்படக்கூடிய, இதில் கைப்பற்றக்கூடிய ஆவணங்கள், தடயங்கள் மிக முக்கியமானதாக இந்த வழக்கிற்கு தேவை. அதனால் இந்த தடயங்களை சேகரிக்கக்கூடிய அந்த நடவடிக்கையில் தான் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் வட மாநிலத்தில் இருந்து அங்கிருந்து வரும்பொழுதே இது போன்ற கண்டெய்னர் மற்றும் கார் உள்ளிட்ட இதே போன்ற ஒரு செட்டப்போடு அங்கிருந்து நேரடியாக வந்து திட்டமிட்டு இந்த கொள்ளையை இவர்கள் அரங்கேறிவிட்டு மீண்டும் அதே பாணியில், அதாவது காரை வழக்கம் போல இந்த கண்டெய்னருக்குள்ளாக மறைத்து எடுத்து தேசிய நெடுஞ்சாலையில் சர்வசாதாரணமாக இங்கிருந்து தப்பிச் செல்வதற்காகத்தான் இவர்கள் திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் தற்பொழுது இந்த தமிழக போலீசாரினுடைய பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இருக்கக்கூடிய எவ்வளவு பணம் இதில் இருக்கிறது, அல்லது பணத்துடன் அந்த குற்றவாளி வர வழியில் வேறு எங்கேனும் அவர் பதுக்கி விட்டார்களா என்பதெல்லாம் இந்த காரை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பணத்தை முழுமையாக ஆய்வு செய்ததற்கு பிறகாகத்தான் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம் முழுமையாக சிக்கியிருக்கிறதா என்பது குறித்த அந்த ஒரு முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்க பெறும். முதல் கட்டமாக தற்பொழுது போலீசாரினுடைய விசாரணைக்கு அடுத்த கட்டமாக தற்பொழுது ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட், அதாவது தடய அறிவியல் நிபுணர்கள் ஒரு 4 பேர் கொண்ட குழுவினர் வந்து நேரடியாக இந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளாக அங்குலமாக முழுமையான ஒரு சோதனை தற்பொழுது அந்த சோதனையை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இந்த பகுதி காலையிலிருந்து ஒரு பரபரப்பான சாலையாக காட்சியளித்தது. குறிப்பாக காலையிலிருந்து இந்த சாலையில் போக்குவரத்தும் கூட நிறுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த போக்குவரத்து சற்று தளர்த்தப்பட்டு மக்களுக்கு சென்று வருவதற்கு அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகாக ஏராளமான பொதுமக்களும் கூட இந்த பகுதியில் வந்து இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டதற்கு பிறகாக ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் பார்ப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு சினிமாவை மிஞ்சக்கூடிய வகையில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை வந்து இங்கே பார்த்துருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கூட நம்ம பேசலாம். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? என்ன கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கீங்க? இல்லை, நான் இப்போ ஒரு 10 நிமிஷமாக தான் வந்திருக்கேன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. காலையில் நாங்கள் வெப்படை ஊரில் வந்துருக்கிறோம். கேள்விப்பட்டு வந்தோம். வெப்படையிலேருந்து வரோங்க. வெப்படையிலேருந்துங்க காலையில் ஒரு 9:15 மணி இருக்குங்க. வண்டி வெப்படை 4 ரோட்லேருந்து ஒரு 2-3 பைக் அடித்து தூக்கி போட்டு ரிட்டர்ன் வரும்போது போலீஸ்காரங்க பின்னாடி துரத்திக்கிட்டு வந்து பிடிச்சி பார்த்தா எல்லாம் வடமாநில கொள்ளைக்காரர். இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அல்லது நேரில் பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? இதுதான் முறைங்க. சினிமாவே ஒரு மிஞ்சிற மாதிரி ஒரு இது. அந்த வண்டி அடியில் பைக் மாட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு கார் குறுக்கிறது, அடையும் தூக்குறாங்க. அதனால் ஒரு உடம்பே கொஞ்ச நேரம் சிலிச்சு போச்சு. வெப்படை நடந்தேன் காலையில். வண்டி அப்புறம் வந்து இங்கே தான் சீஸ் பண்ணி பிடிச்சோம், சன்னியாஸ்பட்டி. இந்த வண்டி நிற்காமல் வந்து எத்தனை வண்டிகள்? கிட்டத்தட்ட 6-7 வண்டின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தது வந்து ஒரு 3 வண்டிங்க, 2 பைக்கு, ஒரு காரு அடிச்சு. அது மாதிரி சினிமாவே ஒரு இது ஒரு படப்பட முடியல. அதனால் ஆமாம், பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க. அவன் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க வண்டியை. அவன் பாட்டு ஃபுல் வேத்தில் வரான். நீங்கள் இங்கே இந்த சம்பவம் இப்போ நம்ம பொதுமக்கள் சொன்னதை நம்ம கேட்டிருக்கலாம். ஒரு சினிமாவை மிஞ்சக்கூடிய வகையில் நடந்து தான் இங்கே இருக்கக்கூடிய அதை நேரில் பார்த்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக ஒரு காலையில் ஒரு 9 மணிக்கு சமயத்தில் இந்த கண்டெய்னர் லாரி சாலையில் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய வாகன ஊட்டிகள் மேலே தொடர்ச்சியாக மோதிவிட்டு நிற்காமல் வந்திருக்கின்றது. அதற்கு பிறகாக போலீஸாரும் அந்த வாகனத்தை இவங்க துரத்தி வந்த நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த சம்பவங்களைத்தான் அதை நேரில் பார்த்தவர்களும் ஒரு படபடப்புடன் பதற்றத்துடன் அந்த பதிவை அதை சொன்னதை வந்து பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம நேரடியாகவே நம்ம அதை பார்த்துருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.